அனைவருக்கும் வணக்கம். டெம்பிள் தர்ஷன் ஆன்மீக நேயர்களுக்கு உங்கள் அன்பு ஜோதிடர் பரத்ராஜனுடைய அன்பான ஒரு வணக்கங்கள். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம், முதல்ல அதாவது என்ன கேட்டிங்கன்னா, நிறைய பேர் சாமி கும்பிட்றாங்க. எந்த தேவதையை கும்பிட்டால் என்ன செய்கிறது, அந்த தேவதைக்கு என்ன பிடிக்கும், முதல்ல நம்ம என்ன செய்யணும், நம்ம செய்யக்கூடிய வழிபாடு முறைகளில் என்ன குறை, அதாவது ஒரு தெய்வம் ஒருத்தருக்கு செய்யாமல் இருக்கிறது தெய்வத்துடைய குறை அல்ல, பக்தனுடைய குறையே. இதை நம்ம எப்படி நிவர்த்தி பண்ணலாம், நம்ம செய்ய போறது யார்? இப்போ நம்ம தலைவலிக்குன்னு சொல்லி டாக்டர் கிட்ட போயிட்டு எலும்பு மருத்துவர்கிட்ட போய் நம்ம தலைவலிக்கு பார்க்க முடியுமா? முடியாது. அந்தந்த உறுதிய மருத்துவர்கிட்ட தான் நம்ம உரிய அணுகுமுறை சிகிச்சைகள்லாம் எடுக்கலாம். அந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாரும் இந்த வாராகி அம்மா நல்லா வழிபாடு செய்யறாங்க. ஆனா யார் யார் என்னென்ன எப்படி கும்பிட தெரியாம ஒரே மாதிரியான வழிபாடு செய்துட்டு வர்றது தவறு. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ரத்த அணுக்கள் சிகப்பா இருக்கு, எல்லாரும் உடம்புலையும் ரத்தம் தான் ஓடுது. ஆனா அந்த ரத்தத்தை எப்படி ஏற்றணும், நம்ம நரம்பு வழியா ஏற்றும் போதுதான் உயிருக்கு ஆக்கக்கூடியதாக மாறுது. அது நம்ம வாங்கி வாய் வழியா சாப்பிட்டா என்ன ஆகும், அதாவது ரத்தம் உறைவு ஏற்பட்டு அது உயிருக்கே ஆபத்தா போகலாம். அந்த மாதிரி அந்த முறைகள் இருக்குல்ல, ஒரு பதப்படுத்துற முறை, இதை இப்படிதான் செய்யணும். நம்ம உடம்புல இப்போ ரத்தம் ஏற்றுறோம்னா நரம்பு வழியாக தான் ஏற்றணும், வேற வழியாக ஏற்றக்கூடாது. அந்த மாதிரி ஒரு முறைகள் இருக்கு பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு விதமான முறைகள்னு ஒன்று உண்டு. அவன் எப்படி கும்பிடணும், நம்ம ஒவ்வொரு ராசியாக சொல்ல போகிறோம். இந்த ராசி லக்னம் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். முதல்ல சிம்ம ராசி, சிம்மன்னா சூரியன். ஏன் சிம்ம ராசி மேஷம் தானே ஆரம்பிக்கணும்ன்ற மாதிரி இல்லை, நம்ம சிம்மத்தை முதல்ல பார்க்க போகிறோம். சிம்ம ராசி ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரியன். இந்த சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா கிரகங்கள்ல ரொம்ப முக்கியமான ஆள், வலிமை மிக்க ஆள் கிடையாது, ஆனா முக்கியமான ஆள். இவர் இருந்தாதான் ஒரு பொழுது புலர்கிறது, ஒரு விஷயங்கள் செயல்பாடு, ஒரு விதையிலிருந்து வேரிலிருந்து ஒரு செடி மலர்வதும் இவரால் தான், ஒரு பயிரை நாசம் பண்றதும் இவர் தான். இந்த மாதிரியான எல்லா விஷயம் செய்யக்கூடியவர் சூரிய பகவானுக்கு பெரிய பங்கு. சிம்ம ராசிக்காரர்கள் கௌலவ கரணத்தில் பிறந்தவர்களாக இருக்கும் போது இந்த வாராகி வழிபாடை எப்படி செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, கருணை கிழங்கு, அதாவது கருணை கிழங்கு தான் வழிபாடு செய்யணும்னா, சூரியனுடைய ஆதிக்கம் பெற்ற கிழங்குல கருணை கிழங்கு ரொம்ப முக்கியமான கிழங்கு. இந்த கருணை கிழங்க நீங்க பதார்த்தமாகவோ இல்லை வேற வழியில் எதனாவது ஒரு சமையல் பதார்த்தமாகவோ பொரியலாகவோ செய்து சூரிய ஓரையில ஞாயிற்றுக்கிழமை என்ற காலையில அம்பாளுக்கு வழிபாடு செய்து நீங்க அதை பிரசாதமா உட்கொள்ளும் போது உங்களுடைய விடாமுயற்சிகள் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடைபெறும். அரசாங்க சார்ந்த உதவிகள், அரசாங்க சம்பந்தப்பட்ட நிதிகள், அரசாங்கத்தால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம் தீரும். பூர்வீக சொத்து, அதே போல அப்பா வழி சொத்தாகப்பட்டது உங்களுக்கு கிடைக்குது. சூரியனால் ஏற்படுகின்ற தோஷங்கள்லாம் விலகி ஒரு நல்ல சிறப்பான பெருவாழ்வு உங்களுக்கு கிடைக்கும். கருணை கிழங்கு, அதாவது கருணை கிழங்கு வாங்கி அது உரிய முறையில் சமைக்கணும். அந்த சமையல் பண்ணி அதில் நீங்க அதை வராகி அம்மனுக்கு வழிபாடு செய்யும் போது உங்களுக்கு இந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் சிறப்பாக நடக்குது. அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா சந்திரன். சந்திரன் பார்த்தீங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு, அதாவது கடகராசிக்காரர்கள் சக்கரவள்ளி கிழங்க அம்பாளுக்கு நிவேதனமா தரணும். அதை எப்படி வழிபாடு பண்ணா, திங்கட்கிழமை சந்திர ஓரை காலையில 6 மணிக்கு வரும். இந்த சந்திர ஓரையில வராகி அம்மனுக்கு சக்கரவள்ளி கிழங்கை நிவேதனம் செய்து அதற்கு உண்டான பூஜைகள் செய்யும் போது உங்களுக்கு தீராத கடன், தீராத நோய், உடல் வாதங்கள், உடல் கட்டு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு விலகி உங்களுக்கு எல்லா விதமான வளம் நலத்தை சந்திரனுடைய அனுகிரகத்தினால் வராகி அம்மன் செய்வார். அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா புதன், அதாவது மிதுன ராசி கன்னி ராசி. மிதுன ராசிக்காரர்களும் கன்னி ராசிக்காரர்களும் பனைங்கிழங்கு, புதன்னா நரம்பு, பனங்கிழங்கு வாங்கி அதை வேக வைத்து புதன்கிழமையில, அதாவது மிதுன ராசிக்காரர்களும் கன்னி ராசிக்காரர்களும் இவங்க 2 பேர் மட்டும்தான் நீங்க அதை வேக வைத்து அதை உரிய பதார்த்தமா சமையல் பண்ணி அம்பாளுக்கு நிவேதனம் செய்யும் போது வராகி அம்மனுக்கு
நிறைய விஷயங்கள், அதாவது உங்களுக்கு எடுத்த காரியங்கள் நிறைவேறுதல், காதலில் ஒற்றுமை, தீராத கடன், நிறைய நோய்கள், கண்ணுக்கு தெரியாத இடத்தில் பிரச்சனை, கேன்சர் சம்பந்தப்பட்ட பல்வேறு நோய்கள் எல்லாமே இந்த வழிபாடு முறையினால் தீர்வடையுது. இது நீங்க மருத்துவரையும் அணுகணும், வழிபாடும் செய்யணும். அதே போல ரிஷபராசி, அதே போல் துளாராசி, சுக்கிரன் ஆதிக்கம் பெற்ற ராசிகள் துலாமும் ரிஷபமும். இவங்க என்ன செய்யணும்? இவங்க பாத்தீங்கன்னா சேப்பங்கிழங்கு, சேனை கிழங்குன்னு சொல்லக்கூடிய சேப்பங்கிழங்க வேக வைத்து அதை சமைத்து அதை வராகி அம்மனுக்கு வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரையில் காலையில் 6 மணி அளவிலே வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரையிலே அதை சேர்க்கும் பொழுது திருமண தடை, கால தாமதமாக குழந்தை பிறப்பது, ஆண் வாரிசே இல்லாதவர்களுக்கு வாரிசுகள், அதே போல சொத்து பிரச்சனை, தீராத கடன், வழக்கு, வம்பு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நிறைவேறுது. சகோதர சகோதரிகளுடைய சாபங்கள், கன்னிப்பெண் சாபம், இதெல்லாம் நிவர்த்தி ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்தபடியா மேஷ ராசி, விருச்சிக ராசி, இவங்க என்ன பண்ணலான்னு கேட்டீங்கன்னா, இது செவ்வாய் ஆதிக்கம் பெற்ற ராசிகள், லக்னங்கள், அதாவது மேஷமும் விருச்சிகமும். நீங்க என்ன செய்யலான்னு கேட்டீங்கன்னா, மணிலா கடலை, அதாவது வேர்க்கடலை. இந்த வேர்க்கடலை எண்ணெய்க்குன்னு ஒரு கடலை வரும், என்ன ஆட்டுறதுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா சிகப்பா பவழம் போல இருக்கும். அந்த வேர்க்கடலை நார்மல் கடலை, டார்க் ரெட்னு சொல்லுவாங்கல்ல, அந்த நிறத்துள்ளிய எண்ணெய் காட்டுற வேர்க்கடலைன்னு கேட்டீங்கன்னா கொடுப்பாங்க. அதை வேக வைத்து அதை அம்பாளுக்கு நிவேத்தியம் செய்து செவ்வாய்க்கிழமையிலே செவ்வாய் உரையிலே செய்து வரும்போது நீங்க நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு, சொத்து சேர்க்கக்கூடிய அமைப்பு. சில பேர் கால்நடைகள் வளர்ப்பாங்க, அவங்களுக்கு என்ன ஆகும்னா கால்நடைகள் நோய் பாதிப்படைந்து பிஸ்னஸ்ல டவுன் ஆகிற விஷயங்கள், வியாபார யுக்திகள்ல மறைமுகமான எதிரிகள், வியாபாரத்துல நிறைய பிரச்சனைகள், அதே போல வியாபாரத்துல ஈரா கடன், திடீர்னு ஃபண்டு குறையுது, திருடு போற விஷயங்கள், இதெல்லாம் உங்களுக்கு சரியாகும். அடுத்தபடியா பாத்தீங்கன்னா குருவுடைய ராசி மண்டலம் மீனம், தனுஷு, இவங்க என்ன செய்யலான்னு கேட்டீங்கன்னா, மஞ்சள் கிழங்கு இருக்கு பார்த்தீங்களா, அந்த மஞ்சள் கிழங்கை வாங்கி அதை நீங்க பொடி பண்ணி அந்த மஞ்சள் கிழங்குனால அர்ச்சனை, இந்த மஞ்சள் கிழங்குல எலுமிச்சை சாதம், இவங்க மட்டும்தான் சாதம் செய்ய போறாங்க, எலுமிச்சை சாதம் செய்து அந்த மஞ்சள் கிழங்கை அர்ச்சனை செய்ய வேண்டும். வேகலாம் வைக்கக்கூடாது, மஞ்சள் கிழங்க அர்ச்சனை செய்து அந்த பொடியா எடுத்து அந்த பொடியை நீங்க பூஜைக்கு பயன்படுத்தும் போது உங்களுக்கு நிறைய விதமான மாற்றங்கள், தீராத நோய்கள், சில பிரச்சனைகள், உதாரணத்துக்கு இந்த மூல நோய், சூடு சம்பந்தப்பட்ட நோய்கள், இது எல்லாமே உங்களுக்கு குறையும். அதே போல சனியினுடைய ஆதிக்கம் பெற்ற மகரம், கும்பம், இந்த ராசிக்காரர்கள் என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, சனினாலே எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும், முடவன் சொல்லுவாங்க. முடவன்னா என்ன? கால் ஊனமுற்றவர். இவருக்கு உரிய கிழங்கு பாத்தீங்கன்னா முடவாட்டுக்கால் கிழங்குன்னு சொல்லுவாங்க. இப்பதான் இந்த கிழங்கை பத்தி நிறைய பேருக்கு தெரியும். ஆனா சித்த மருத்துவத்துல இந்த கிழங்கு ஏற்கனவே இருக்கு. போகர் 7000 என்ற நூலிலையும், யாக்கோப்பு சித்தர் என்ற ஒரு சித்தர், அதாவது ராமதேவ சித்தர்னு சொல்லுவாங்க, அவருடைய குறிப்புகள்லயும் பாத்தீங்கன்னா இந்த கிழங்கை பத்தி சொல்லிட்டாங்க. இந்த கிழங்கை வேக வைத்து அதை உரிய முறையில பதார்த்தங்கள் சமைத்து சனி உரையில சனிக்கிழமையில நீங்க பூஜிக்கும் போது சனியினால் ஏற்படுகின்ற தோஷங்கள், சனியினால் ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகள், இதெல்லாம் வராகி அம்மனுடைய அனுகிரகத்தினால் உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கப்படுகிறது. இந்த 12 ராசிக்கும் நம்ம சொல்லியிருக்கோம், 12 ராசி 7 கிரகங்களுக்கு என்னென்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதே போல இன்னும் வரக்கூடிய வீடியோக்களிலே குறிப்பிட்டு நட்சத்திரம், இந்த நட்சத்திரத்துல என்ன செய்யலாம், நட்சத்திர காரகத்துவத்துக்கு என்னென்ன மாதிரியான பூஜைகள் செய்யும் போது இது வேலை செய்யுதுன்னு சொல்லலாம். இந்த கௌலவம் என்ற கர்ணத்தில் தான் இந்த வாராகி அம்மன்றவங்க ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம். அதனால நீங்க எல்லாரும் இந்த வாராகி அம்மனை பிரார்த்தனை செய்யும் போதோ, இந்த பூஜைகள் செய்யும் போதோ, இந்த மாதிரியான பூஜை பொருட்களை வைத்து இப்ப சொன்ன வீடியோல சொன்ன மாதிரி ஒவ்வொரு பொருட்களையும் வைத்து ஒவ்வொரு கிழமையிலே பூஜை, உங்களுக்குரிய கிழமை,
அதுல பூஜை செய்யும் போது தான் உங்களுக்கு ஆற்றல் அதிகரிக்கும். நமக்கு பாத்தீங்கன்னா உடல் உபாதைகள்ல கிளைமேட் சேஞ்ச் ஆகும்போது எல்லாருக்கும் நோய் வர்றதில்லை, புரியுதுங்களா? ஒருத்தருக்கு கோல்டு வந்ததுன்னா ஒருத்தருக்கு சூடு சம்பந்தப்பட்ட நோய் வரும். ஏன்னா அந்த உடம்பு அந்த மாதிரி. நம்ம உடம்புக்கு என்ன எந்த நேரத்துல எப்படி வேலை செய்யும்ன்றது தெரிஞ்சுக்கிட்டு அந்த நாட்கள்ல அந்த முறையில பூஜை பண்ணும்போது தான் நமக்கு ஆற்றல்கள் அதிகரிக்கிறது. இந்த ஆற்றல் அதிகரிக்கும் போது தான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் எல்லாமே ஏற்படும். எனவே நேயர்களே, வராகி அம்மனுடைய வழிபாட்டிலே இது முக்கியமான வழிபாடு. இதை நீங்கள் செய்யும் போது உங்களுக்கு அதீத விதமான அபரிவிதமான லாபங்களும் அபரிவிதமான விஷயங்களும் உங்களுக்கு ஏற்படும். உங்களுக்குரிய நாட்களிலே நீங்கள் செய்யும் போது நீங்க எல்லாத்தையும் ஈஸியா சமாளிக்கலாம், ஈஸியா உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். இந்த சொல்கின்ற விஷயத்தை நீங்கள் செய்து பலனடைவீர்களாக. நன்றி, வணக்கம்.